Hello students, for class 10 matrices exercise 3.10 you are given A matrix A and matrix B வந்து இருக்கு. இது ரெண்டும் ஆட் பண்ணணும். மேட்ரிக்ஸ் ஏவும் மேட்ரிக்ஸ் பியும் ஆட் பண்ணணும். ஸோ ஏ ப்ளஸ் பி அப்படின்னா இங்கே 3 ரோ இருக்குது. இங்கே 1 2 3. ஸோ 3 rows and 3 columns. நிறை அப்படின்னு சொல்லுவோம். இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் வரக்கூடிய ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் இதில் வரக்கூடிய ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த செகண்ட் எலிமெண்ட் இந்த உறுப்பு அடுத்தது செகண்ட் ரோ, இது செகண்ட் ரோ, ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஸோ கரஸ்பாண்டிங்காக அப்படின்னா இதில் இங்கே ஃபஸ்ட்டு வருதா, அப்போ இங்கே ஃபஸ்ட்டு எடுக்கணும், மாற்றி எடுக்கக்கூடாது. ஸோ இதில் செகண்டு எடுக்கிறப்போ இதுலேயும் செகண்ட் எடுக்கணும். அதே மாதிரி இங்கே பாரு, தேர்ட் ரோவில் இதில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எடுக்கிறோம், அதே மாதிரி இங்கே 1 எடுக்கிறோம். இந்த -3 எடுத்துகிட்டு இங்கே 1 எடுக்கக்கூடாது. இங்கே -3 எடுத்தால் இதை 0 தான் எடுக்கணும். ஸோ இதை புரிஞ்சிட்டோம்னா அவ்வளோதான். இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரியும் நமக்கு. ஸோ ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பி ப்ளஸ் ஏனா மேட்ரிக்ஸ் பி இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏ எடுக்கணும். அப்புறம் அதே கண்டிஷன் தான். ஸோ ரெண்டும் சமமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சமமாக தான் இருக்கும். ஏன்னா அடிஷன் வந்து காமுடேட்டிவ். இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம என்னென்னு சொல்லுவோம், காமுடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். 3 + 4 ஒன்று தான், 4 + 3 ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் -a ஈக்குவல் டு -a ப்ளஸ் a ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். இப்படி போட்டோம்னா 0 மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ஸோ ஏ எழுதிக்க -a அப்படின்னா அது அத்தனை சைன் சேஞ்ச் ஆயிரும். இங்கே ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் போட்டுட்டோம், இங்கே ப்ளஸ் ஏல என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ப்ளஸ் இங்கே ப்ளஸ் வர இடத்துல எல்லாம் மைனஸ் வர இடத்துல ப்ளஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 1ஐயும் இந்த -1ஐயும் ஆட் பண்ணணும், இந்த 9ஐயும் இந்த -9ஐயும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி 3 -3 4 -4 8 -8 -3 +3 அதுதான் இங்கே எழுதியிருக்கு. ஸோ 0 வந்துருச்சு. இது பேர் 0 மேட்ரிக்ஸ் அப்படின்னு. இதனுடைய ஆர்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா எத்தனை ரோ இருக்குது, 3 ரோ இருக்குது. எத்தனை காலம் இருக்குது, இப்படி வர்றது காலம்னு சொல்லுவோம். ஸோ 2 காலம். ஸோ 3 rows and 2 columns அர்த்தம். அடுத்தது -a ப்ளஸ் a. ஸோ -aவை ஃபஸ்ட் எழுதிக்க, ஏவை எழுதிட்டு சேம் வே யூ ஆர் ஆடிங் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் திஸ்.